ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். உங்களுக்கு பணம் இருந்தாலும் எவ்வளோ புகழ் இருந்தாலும் ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் உங்களை தாண்டி போயிடும். இன்றைக்கு நான் குற்றாலத்துக்கு பக்கத்துல இருந்து உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். ஞானமா நம்ம நடந்தா அதுல ஒரு பலன் இருக்குதுங்க, அதுல ஒரு பலம் இருக்குதுங்க. ஒரு மனிதன் இன்டர்வியூக்கு போனார். அவருக்கு வெர்பல் கம்யூனிகேஷன்ல ஃபெயில் ஆகிட்டே இருந்தார். காரணம் என்னன்னு சொன்னா, அவருக்கு காது சரியா கேட்காது, அவருடைய வாய் திக்கு வாய், சரியா பேச வராது அவருக்கு. ஆகவே 6 முறை அவரை ஃபெயில் பண்ணிட்டாங்க. 6 முறை அவர் தோல்வியை கண்டார். 7வது முறை அவர் இன்டர்வியூக்கு போகும்போது அந்த இன்டர்வியூவர் சொன்னாரு, எதுக்காக வந்துகிட்டே இருக்கிறப்பா, நீதான் இதுக்கு தகுதி இல்லையே, எதுக்கு நீ இந்த மாதிரி திருப்பி திருப்பி இன்டர்வியூக்கு வர, ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு அந்த மனிதன் பேப்பர்ல ஒன்னு எழுதி காமிச்சார். அவர் சொன்னாரு, ஐயா, உங்க அலுவலகத்துல நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் பேசாம வேலை செய்வேன், யார்கிட்டையும் புரளி பேச மாட்டேன், நான் உண்மையா இருப்பேன், ஏன்னா நான் ஒரு ஊமை அப்படின்னாராம். உடனே அவருக்கு வேலை கொடுத்துட்டாராம். காரணம் என்ன? ஞானமா பதில் சொன்னதுனால அவருக்கு அந்த வேலை கிடைச்சு. இன்னைக்கு உலகத்துல நீங்க வியாபாரம் பண்றீங்களோ படிக்கிறீங்களோ, ஞானம் இருந்தா உங்களுக்கு பலன் இருக்கு. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். Proverbs 24:5 says, he that is wise is strong, he that has knowledge is strong. உங்கள் வாழ்விலும் இந்த நாளில் நீங்கள் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதை ஞானமா செய்யுங்க, அதுல ஒரு பெரிய பலன் கிடைக்கும். எந்த டெசிஷன் எடுத்தாலும் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு ஞானமா செய்யுங்க. ஞானம் எங்க தெரியுமா ஆரம்பிக்குது? கடவுள்கிட்ட இருந்து தான் வருது. அவர் தான் அவருடைய ஞானத்தில் அண்ட சராசரங்களையும் படைத்தார். உங்களுக்கும் அதே ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஞானமா நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகிறது. So this day, be wise and be strong, and may God bless you abundantly. God bless you.